எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் தமிழ் இருக்காரா? இருக்காரு சார், உள்ளதான் இருக்காரு. ஏய் ஹாய் பிரபாகர், வாங்க. என்ன இந்த பக்கம் ஷாப்பிங் வந்தீங்களா? இல்ல, வேற ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன். என்ன விஷயம்? சுந்தரி மேடம்கிட்ட கூட்டு போறீங்களா? அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சுந்தரி மேடமா? ஏதாவது பிரச்சனையா? ஃபேமிலியில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அது சம்மந்தமாக அவங்ககிட்ட பேசணும். என்னாச்சு? வாங்க போயிட்டே பேசலாம் ப்ளீஸ். சரி வாங்க. பிரியா, சார். நான் கொஞ்சம் பக்கத்துல வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சூப்பர்வைசர் வரதுக்கு லேட் ஆகும். அவர் வந்தா நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் நீங்க கடையை பார்த்துக்கோங்க. சரிங்க சார். வாங்க. என்னாச்சு? திடீர்னு சுந்தரி மேடத்தை பார்க்கணும்னு சொல்றீங்களா? அவங்க உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இது வரைக்கும் நான் உங்களை பார்த்தது கூட இல்ல. வாங்க சொல்றேன் ப்ளீஸ். ஹலோ, யார் கடையில? வெளியில வாங்க. அடிக்கி வச்சிருக்காங்க. சீக்கிரம் அம்மா. சொல்லுங்க சார். ஏம்மா, எங்கம்மா உங்க ஓனரு? அவரை கூப்பிடு. இப்பதான் சார் வேலை விஷயமா புது பிரான்ச்சுக்கு போயிருக்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க சார். கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்காமா. உங்க இஷ்டத்துக்கு கடையை பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இழுத்து வச்சிருக்கிறதுனால டிராபிக் இடைஞ்சலா இருக்குல்ல. எங்க உங்க இன்சார்ஜ்? வர சொல்ல அவரை. இப்பதான் சார் வெளியே போனாரு. எப்பமா வருவாரு? இந்த மாதிரி பொருள் எல்லாம் பிளாட்ஃபார்ம்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா என்ன பிரச்சனை சார்? யாரியா நீ? சார், நான் தான் சார் இந்த கடையோட சூப்பர்வைசர் நமச்சிவாய். ஏயா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? கடையை பிளாட்ஃபார்ம் வரைக்கும் இழுத்து வச்சு நடத்துறேனா டிராபிக் இடைஞ்சலா இருக்காது? கொஞ்சம் டைம் கொடுங்க சார், நான் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சிரேன். என்னையா பேசிட்டு இருக்க நீ? முதல்ல கடையை இழுத்து மூடுயா. சார் தெரியாம பண்ண சார். இப்ப எடுத்து வச்சிரோம் சார். சும்மா பேசிட்டு இருக்காத. ஆபீஸ்ல கடையை மூடி சீல் வைக்க சொல்லிட்டாங்க. ஷட்டர் எடுத்து மூடுங்க. சொல்லுங்க நமச்சிவாயா. சார், காலையிலேயே நம்ம கடையில ஒரே பிரச்சனை சார். என்னாச்சு சார்? கார்பரேஷன்காரங்க ஷட்டர் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன ஸ்டாஃப் கஸ்டமர் எல்லாரும் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க சார். இப்ப திருமணம்ல தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். இல்ல, நாங்க உடனே வந்துடுறோம். நீங்க அங்கே இருங்க நமச்சிவாயா, வந்துடுறோம். கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க சார். நான் வந்துடுறோம், நான் கடைக்கு வந்துடுறேன். சரி சீக்கிரம் சார். என்னாச்சுங்க? என்ன ஆச்சு? சாரி பிரபாகர், உங்க லைஃப்ல இவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சுந்தரி மேடத்திட்ட உங்களுக்காக நான் பேசுறேன். வாங்க. வாங்க பிரபாகர். வாங்க தமிழ். எப்படி இருக்கீங்க மேடம்? உங்களுக்கு தான் தெரியுமே, எதிரிங்களோட போராடி காலத்தை ஓட்டிட்டு இருக்கேன். உள்ள வாங்க. வாங்க பிரபா. உட்காருங்க. தேங்க்ஸ். உட்காருங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம், இது என்னோட ஃப்ரெண்டு பிரபாகர். ஹலோ. ஹலோ மேடம். வாங்க தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? என்ன விஷயம்? 2 பேரும் வந்திருக்கீங்க. அம்மா, காஃபி போட்டு கொண்டு வரியா? கொண்டு வரேம்மா. சொல்லுங்க. ஆக்சுவலா மேடம், பிரபாகர் டாக்டர் லட்சுமணனோட பையன். உங்களை பார்த்து பேசணும்னு சொன்னாரு, அதான் கூப்பிட்டு வந்தேன். மேடம், இதுக்கு முன்னாடி அவருக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீங்கள் யார் என்னன்ற விஷயம் அவருக்கு தெரிய வந்துச்சு. ஆமா மேடம், அப்பாவும் அம்மாவும் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிட்டாங்க. இப்போ கூட அவங்க எதுவும் என்கிட்ட சொல்ல. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை வச்சு நானே தெரிஞ்சுக்கிட்டேன். ஐ எம் ரியலி சாரி ஃபார் யூ. நான் தான் உங்க உறவே வேணாம் தனியா இருக்கல, அப்புறம் எதுக்கு வந்திருக்காரு? மேடம், அது வந்து உங்கள் வீட்டுக்குள்ள யாரோ ரவுடிஸ் வந்து கலாட்டா பண்ணதா போன மட்டத்து மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்களா? மன்னிக்கணும், ரவுடிங்க ஒண்ணு தானா வரல. அவங்கள அனுப்பி வச்சதே இவரோட அம்மா தான். என்னையும் எங்க அம்மாவையும் கொலை செய்யறாளோ துணிஞ்சிருக்காங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் தராம வேற என்ன பண்ண சொல்றீங்க? சரி, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணா இவர் அங்கல்ல போயிருக்கணும், இங்க எதுக்கு வந்திருக்காரு? மேடம், அப்பா கிட்ட பேசும்போது அம்மா இதெல்லாம் பண்ணது நான் இல்லைங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஒருவேளை அம்மா மேல தப்பு இருந்தா அப்பா கிட்ட பேசி நான் சரி பண்றேன். ஓஹோ, அவரால முடியலன்னு சமாதானத்துக்கு ஒன்னு அனுப்பி வச்சாரா? இல்ல மேடம், நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. இன்ஃபேக்ட் நாங்க வந்தது அப்பாவுக்கு தெரியாது.
கேட்டியா? அம்மா செஞ்ச தப்புக்கு பையன் பரிகாரம் கேட்டு அம்மா வந்திருக்கான். நீ சும்மா இருக்கியா? இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. அப்பா அம்மா பேசுனதை வச்சு சொல்றேன். இங்க குண்டாசனம் பண்ணது அம்மா இல்ல. நீங்க கோவத்துல தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதை அப்பா ஃபீல் பண்றாங்க. செய்யாத தப்புக்கு அம்மா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. நீங்க கொஞ்சம் மனசு வச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டீங்கன்னா. சாரி, அந்த பேச்சுக்கே இடம் இல்ல. அத பத்தி தான் பேச வந்திருக்கேன்னா உன்கிட்ட பேசவே எனக்கு விருப்பம் இல்ல. நீ போலாம். ப்ளீஸ் மேம், எனக்காக ஒரு வாட்டி. இப்போ உங்க அம்மாக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு ஓடி வந்திருக்கியே. உங்க அம்மாவால நான் பட்ட வேதனை என்னன்னு தெரியுமா உனக்கு? அவ எனக்கு பண்ண துரோகம் என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் அனுபவிச்ச வேதனைக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உங்க அம்மாவால பதில் சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவளுக்கு ஒன்னாயிடக்கூடாதுன்னு பதறி போய் வந்திருக்க நீ. அன்னைக்கு என்னையும் என் மகனையும் விட்டுட்டு போனாரே உங்க அப்பா, அப்ப நான் எப்படி வேதனையில் துடிச்சிருப்பேன். அத பத்தி ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்திருப்பாரா? உங்க அம்மாவை காப்பாத்த வீடு தேடி வந்தவரு இத்தனை வருஷமா எங்க போயிருந்தாரு? அப்ப நான் அவர் பொண்டாட்டி இல்லையா? அவர் என் கழுத்துல கட்டினது தாலி இல்லையா? எனக்கு ஒரு மகன் இருக்கான். பாசத்துக்கு பேர் போன மிஸ்டர் லக்ஷ்மணன் மனசாட்சியே இல்லாம அவனை தூக்கி எறிஞ்சிட்டு போனாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு அப்பாவோட முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. உங்களுக்காக துடிக்கிற மிஸ்டர் லக்ஷ்மணன் ஒரு நாளாவது அவனை பத்தி நினைச்சு பார்த்திருப்பாரா? துரோகி எல்லாம் இவ அம்மாவால வந்தது தானே. பச்சை மரத்துக்கு நெருப்பள்ளி வச்ச மாதிரி குடும்பத்தையே சீரழிச்சிட்டாளே பாவி. அவளுக்கெல்லாம் பாவம் பார்க்கறது தப்பு. லுக் மிஸ்டர், நீ தமிழோட ஃப்ரெண்டுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். இனிமே உங்க அப்பா அம்மாவுக்காக என்கிட்ட பேச வர வேண்டாம். கெட் லாஸ்ட். ப்ளீஸ் மேம், நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம். வேண்டாம், நீ சின்ன பையன். இத பத்தி எல்லாம் பேச எனக்கு விருப்பம் இல்ல. மேடம் 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 ஒரு நிமிஷம். உங்கள் பர்சனல் விஷயத்தை தள்ளிடுறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. வெளியாளுங்க இன்டர்ஃபியரன்ஸ் இல்லாமல் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கிறது தான் பெட்டர்னு லக்ஷ்மண் சார் ஃபீல் பண்ணுறாராம். தர்மன்னு எனக்கு நல்லா தெரியும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நானே சொல்கிறேன் மேடம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவரோட தலையீடு இல்லாமல் இருக்கிறது தான் பெட்டர்னு எனக்கும் தோணுது. தமிழ் என்ன பேசுறீங்கன்னு புரிஞ்சுதான் பேசுறீங்களா? இவங்க அம்மாக்கு ஒரு பிரச்சனைனா காப்பாத்த இவரு இருக்காரு. கோட்டை மாதிரி பாதுகாக்க இவர் அப்பா இருக்காரு. இவங்களுக்கு செல்வாக்குள்ள எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா எனக்கு யார் இருக்காங்க? தர்மன் மாதிரி உங்களை மாதிரி நல்லவங்க தான் இருக்காங்க. இல்லனா புவனா செய்யற அட்டூழியத்தை யார் கேட்கறது? மேடம், அதை பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். அதை செஞ்சது நான் இல்லைன்னு அம்மா சத்தியம் பண்ணி சொல்றாங்க. ப்ளீஸ் என்ன கொஞ்சம் நம்புங்களேன். உங்க அம்மாவை பத்தி நான் சொல்லிதான் தெரியணுங்கிற அவசியம் இல்ல. அவ சொல்ற வார்த்தைய செய்யற சத்தியத்தை எதை வச்சு நம்ப சொல்ற? அந்த சத்தியத்துல உண்மை இருக்குமான்னு நீயே சொல்லு. சாரி மேடம், தேவையில்லாம உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. தமிழ் வாங்க போலாம். வரேன் மேம். சாரி தமிழ், என் வேதனை என்னன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தப்பா எடுத்துக்காதீங்க. சச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். பிரபாகர் எனக்கு தெரிஞ்சவர், நீங்களும் வேண்டப்பட்டவங்க. உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன பேசுகிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒரு விஷயம் மேடம், உங்களுடைய இந்த பிரச்சனை நல்லபடியாக முடிஞ்சாகணும். உங்களை நான் இன்னொரு நாள் பார்க்குறேன் மேடம். வரேம்மா. சாரி பிரபா, எப்படியாச்சும் பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிடலாம் தான் நினச்சிட்டு வந்தேன். ஆனால் சுந்தரி மேடம் இந்த அளவுக்கு கோவப்படணும்னு எதிர்பார்க்கவே இல்ல இல்லை. தமிழ், அவங்க சொன்னது வேல்யூபிள் பாயிண்ட். எங்க அம்மாவோட டோட்டல் ப்ரொஃபைல், அவங்க வாழ்ற வாழ்க்கை, இதெல்லாம் வச்சு யோசிச்சு பார்த்தா எங்க அம்மா பண்ண சத்தியத்தை யாருமே நம்ப மாட்டாங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தான் பேசாம வந்துட்டேன். உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மா சர்பன் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருக்கணும். ஆனா என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் தீராத அளவுக்கு எங்க அம்மா பாவம் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணனே எனக்கு தெரியல. நான் வேற உங்க பிசினஸ்க்கு எடுத்து உங்களை கூட்டு வந்துட்டேன். வாங்க போலாம். வாங்க. இன்ஸ்பெக்டர் இருக்காரா? ஐயா உள்ளதான் இருக்காரு, போங்க. சார், ஐ எம் லக்ஷ்மணன். ஃபோன் பண்ணிருந்தீங்களே. உங்க ஒய்ஃபையும் கூட்டிட்டு வர சொல்லியிருந்தானே? இல்ல சார், அவங்களுக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஆக்சுவலி கோவத்துல நான் தான் இப்படி செஞ்சேன். சுந்தரி உங்க ஒய்ஃப் மேல தானே கம்ப்ளைண்ட் சார், கொடுத்தாங்க? இந்த பிரச்சனை சுந்தரிக்கும் எனக்கும் தான். அவ மேல இருக்கிற கோவத்துல தான் நான் இப்படி செஞ்சேன். வர சொன்னீங்க, வந்துட்டேன். எஃப்ஐஆர் போடுங்க. ஓகே சார். உங்களுக்கும் சுந்தரிக்கும் என்ன பிரச்சனை? அவங்க யாரு? அவங்க என் ஒய்ஃப். ஒய்ஃபா? அப்ப போனாங்கிறது? அவளும் என் ஒய்ஃப் தான். அப்ப ரெண்டா? சார், இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். சுந்தரி கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னீங்க. பண்ணது நான் தான், சரண்டர் ஆயிட்டேன். என் மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. சரிங்க சார்.
என்ன காரணத்துக்காக இதை பண்ணீங்க? என்ன மோட்டிவ்? யாரை வச்சு இதெல்லாம் பண்ணீங்க? அவங்க யாரு? இப்போ எங்க இருக்காங்க? அதை நீங்க கண்டுபிடிங்க சார், அதானே உங்க டியூட்டி. ஏன் அதை நீங்க சொல்ல மாட்டீங்களா? சார், நான் சொல்றதை நீங்க நம்ப மாட்டீங்களே. கம்ப்ளைண்ட் வந்தது உடனே கிளம்பி வான்னு சொல்ல தெரியுது இல்ல, அதே மாதிரி இதையும் கண்டுபிடிங்க. நான் தான் எப்படி சார் எஃப்ஐஆர் போடுறது? நான் சொன்னா ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? முதல்ல என்ன அரெஸ்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுங்க. நான் ஜட்ஜு கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். அவர் முடிவு பண்ணிட்டோம் என் மேல தப்பு இருக்கா இல்லையான்னு. சரி சரி, அப்படி போய் உட்காருங்க, அப்புறம் பேசிக்கலாம். போங்க. டேய் தமிழ், டேய் எங்கடா இருக்க? எங்க அவன்? வீட்ல இருக்கானா? டேய் அவர் கடைக்கு போயிருக்காரு மாமா. கிழிச்சா அதான் கடையை நாசமாக்கிட்டு வந்தானே. எங்க போய் தொலைச்சான்னு தெரியல இந்த ராஸ்கல். உன் புருஷனை திருத்தவே முடியாதா? ஒரு நாள் நம்பி கடையை விட்டுட்டு போனது ரொம்ப தப்பா போச்சு. என்னாச்சுக்கா? அவன் ஃப்ரெண்ட் யாருக்காவது ஃபோன் போட்டு கேளுடா எங்க இருக்கான்னு. ஏண்டா என்னடா ஆச்சு? கல்யாணத்துக்கு போனவங்க பாதியிலே திரும்பி வந்துட்டீங்க. எங்க கல்யாணத்துக்கு போறது? உங்க மகன் என்ன பண்ணான் தெரியுமா? தலையில கல்ல தூக்கி போட்டான். டேய் என்னடா சொல்ற? சொல்றது புரியும்படியா சொல்லுடா. வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே. அவனால கார்ப்பரேஷன்காரங்க வந்து கடையை மூட சொல்லிட்டாங்க. கடவுளே. என்னமோ உங்க மகனை பத்தி பெருசா பேசுனீங்க. நாங்க ஏதோ அவரை கஷ்டப்படுத்துறோம்னு. இப்ப உங்க மகனால தான் நாங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். ஏண்டா அவங்க கடையை மூட சொன்னதுக்கு இவன் என்னடா பண்ணுவான்? சும்மா அவனுக்காக பறிச்சு பேசிட்டு இருக்காதீங்க. இவன் பெரிய இவன் மாதிரி கவுன்சில் ஆளுங்க கிட்ட போய் தகராறு பண்ணிருக்கான். காசு காட்ட கொடுத்து தொலை வேண்டியதானே. 3000 ரூபாய் மிச்சம் போட்டுருக்கா. இப்ப கடையில இழுத்து மூட வச்சிருக்கான். தம்பி நினைச்சு பரிதாபப்பட்டது தப்பா போச்சு. கடவுளே, அவருக்கு நல்லது நடக்க போய் இப்ப நாங்க நடுத்தெருவுக்கு வந்துட்டோம். எல்லாம் எங்க தலை எழுத்து. அட பாவிங்களா, அவனை ஏண்டா எல்லாருமா சேர்ந்து கரிச்சு கொட்டுறீங்க? எல்லாம் இந்த பாவியால வந்தது. நான் அப்பவே அவங்கிட்ட தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். இவளோட ஜாதகம் சரியில்லை, இவளை கூட்டிட்டு போய் பரிகாரம் பண்ணிட்டு வான்னு. யாரு கேட்டீங்க? இப்ப பாரு, இவளோட கெட்ட தோஷம் அவனை மட்டும் கெடுத்தது இல்லாம உங்களையும் சேர்த்து கெடுத்துருச்சு. இந்த பாவியால இனி என்னென்ன கஷ்டத்தை அனுபவிக்க போறோமோ தெரியலையே. அப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? ஏய், எதுக்கடா ஏன் மேல எரிஞ்சு விடற? நான் தான் அப்பவே இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வராதீங்க, வந்தா ஏதாவது வில்லங்க வரும்னு சொன்னேன்ல. பெத்தவ சொன்னதை நீ காதுலயே போட்டுக்கல. இவ இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சு இப்ப உங்களையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டா. சும்மா அறிவுடனா பேசிட்டு இருக்காதீங்கமா. உங்க மா பண்ண தப்புக்கு இந்த பொண்ணு என்ன பண்ணு? ஒழுங்கா வாயை மூட்டு கடையில உட்கார்ந்தானே என்ன பிரச்சனை வந்து? இப்போ கூட அவன் கடையில இல்ல தெரியுமா? எங்க போயிருக்கான்னு ஃபோன் பண்ணா போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். உதவாக்கார மகனை பெத்துட்டு அடுத்தவங்க போட்ட குறை சொல்ல விட்டீங்க. துளசி, அவன் எங்க போறேன்னு ஏதாவது சொன்னா நான் உன்ட்ட? என்ன ஏன் சும்மா நிக்கிற? அவர் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஃபோன் பண்ணி அந்த மனுஷன் எங்க போயிருக்காருன்னு கேளு. வந்து சேர்ந்தீங்களே எங்களுக்கு. இப்ப எதுக்கு இந்த பொண்ணை பேசிட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் வேதனை தாங்காம போய் செவுத்துல தான் முட்டிக்கணும். ராத்திரி பகல்னு கூட பார்க்காம அந்த கடைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இப்படி ஒரே நாள்ல கடையை மூடணும்னு சொன்னா என் உயிரே போற மாதிரி இருக்கு. சுதா, நீ பயப்படாத, தைரியமா இரு. நான் போய் கவுன்சிலர்ட்ட பேசி பாக்குறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது கட்சிக்காரங்களை பிடிச்சி அவர் சமாதானம் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கடையை இடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சீக்கிரமா போய் பாருங்க. சரி. ஐயோ கடவுளே, இப்படியா எங்களுக்கு சோதனை மேல சோதனை வந்து சேரணும்? பாவி, வீட்டையே இப்படி நிர்மூலமாக்கிட்டாலே நான் என்ன பண்ணுவேன்? போதும், ஒப்பாரி விக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க. இருக்கிற வேதனை போதாதுன்னு நாங்க இருக்கிற எரிச்சல்ல நீங்க வேற. நீ இப்படி ஆடி ஆடி தாண்டி ஆண்டவனா பார்த்து உனக்கு கூலி கொடுத்துருக்கான். என்ன ஜென்மண்டி நீ எல்லாம்? உன் கால்பட்ட இடத்துல ஒரு புல்லு கூட முளைக்காது. நீயும் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறிய.